வணக்கம். சென்னை அடையாற்று கரையோரத்தில் இருக்கக்கூடிய அனகாபுத்தூர் குடியிருப்பு பகுதிகள் ஆக்கிரமிப்பு அப்படிங்கிற பெயரில் காவல்துறை உதவியோடு அரசு அதிகாரிகள் அந்த பகுதிகளை வீட்டுகளை இடித்து அகற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த பகுதி நீண்ட காலமாக குடியிருப்பாக இருக்கக்கூடிய பகுதி. நாங்கள் ஒரு 40 ஆண்டுகளாக 30 ஆண்டுகளாக வசிக்கக்கூடிய பகுதியை நீர் புறம்போக்கு அப்படிங்கிற பெயரில் இப்போதைக்கு அகற்றிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு முன்பு பட்டா தருவதாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போது அதிகாரிகள் வலுக்கட்டாயமாக எங்களெல்லாம் வீட்டை விட்டு வெளியேற்றி இடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு மக்கள் கதறி அழக்கூடிய காணொலிகளை பார்க்க முடியுது. 2007, 2008 காலகட்டங்களில் ரசீது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மக்களுக்கு பிற்காலத்தில் பட்டா வழங்குவோம் அப்படின்ட்டு அரசு தரப்புல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் பட்டா வழங்கப்படலை. சிஎம்டிஏ இது மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பட்டா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மக்கள் அங்கே வீடு கட்டி இத்தனை ஆண்டுகளாக வச்சிட்டு இருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளாக இந்த இடம் பட்டா கிடைச்சிரும் அப்படின்ட்டு தான் அங்கே வீடுகள் அடுத்தடுத்த கட்டமாக கட்டி அங்கே தங்களுடைய குடும்பத்தோடு வசிட்டு வராங்க. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக காவல்துறை உதவியோட அகற்றக்கூடிய பணிகள் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இது கடும் எதிர்ப்பு தெரிவித்தாலும் நாங்கள் ஆற்று பகுதியை சீரமைக்கிறோம், அடையாற்று பகுதியை சீரமைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு செயல் திட்டத்தின்படி தான் இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுறோம் அப்படின்ட்டு அரசு அதிகாரிகள் சொல்கிறாங்க. அடையாற்று நதி சீரமைப்பு இதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதி அடையாற்றோட ஆக்கிரமிப்பு பகுதியாக இருக்குது, அதனால் அகற்றோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இதற்கு முன்பு இவர்கள் வசிக்கக்கூடிய எம்ஜிஆர் நகராக இருக்கட்டும், தாய் மூகாம்பிகை நகராக இருக்கட்டும், சாந்தி நகராக இருக்கட்டும், அதே மாதிரி காயிதே மில்லத் நகராக இருக்கட்டும், இதெல்லாம் ஆற்று புறம்போக்கு இல்லை, ஆனால் இது குடியிருப்பு தான் அப்படின்ட்டு அங்கீகரித்ததுனால தான் நாங்கள் இங்கே தங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் இப்போது ஆற்றோட எல்லை நாங்கள் வசிக்கக்கூடிய இடம் வரைக்கும் இருக்குது அப்படின்ட்டு அதிகாரிகள் சொல்லி இது அகற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் மக்களோட குமுறலாக இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. இதே இடத்துக்கு அருகில் மற்ற அப்பார்ட்மெண்ட்கள் இருக்குது, மிகப்பெரிய கட்டிடங்கள் இருக்குது, இங்கே மருத்துவமனைகள் இருக்குது, கல்லூரி பகுதிகளும் இங்கே ஆக்கிரமிப்புகள் இருக்குது. அதையெல்லாம் அகற்றாமல் ஏழை மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளை அகற்றுறது எந்த மாதிரியான நடைமுறை அப்படின்னு கேட்குறாங்க மக்கள். இதில் பல ஆயிரம் கோடி முதலீடு செய்கிறதுனால இதை இடிக்கிறதுலையும் முதலீடு இருக்குது, இதை சீரமைக்கிறதுலையும் முதலீடு இருக்கும்போது பின்புலத்தில் இருக்கக்கூடிய பணம் தான் காரணமாக இருக்குது அப்படின்ட்டு மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எங்களுடைய வீடுகளை இடித்தா இதற்கு முன்பு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த வாழ்வாதாரம், வேலை வாய்ப்பெல்லாம் போகும் அப்படின்ட்டு மக்கள் கும்பிட்றாங்க. அதே மாதிரி தங்களுடைய பிள்ளைகளை பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளை தான் படிக்க வச்சுருக்கோம். அப்போ இன்னொரு இடத்துல அரசு தரக்கூடிய இடத்துக்கு போனால் அந்த இடத்துல படிக்க வாய்ப்புகள் இருக்கா, அங்கே வேலை வாய்ப்புகள் இருக்குமா, இதே மாதிரி சூழல் இருக்குமா, வாழ முடியுமா? ஏன்னா தனித்தனியாக வீடு கட்டிக்கிட்டு இருந்த மக்களை ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் மொத்தமாக வசிக்கிறதுங்கிறது ஒரு தயக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்ல முடியுது. அரசு தரப்பிலிருந்து தரக்கூடிய பணமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும் எங்களுக்கு போதுமானதாக இருக்காது, அதனால் எங்களுக்கு நிலமாக கொடுத்தா கூட பரவாயில்ல அப்படிங்கிறது தான் மக்களோட கோரிக்கையாக இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்திலே சில பேருக்கான பட்டாக்கள் கொடுத்துருக்காங்க. மற்ற பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டுகளுக்கு பட்டாக்கள் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ஏன் கொடுக்க மறுக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியும் கேட்குறாங்க. 2017 காலகட்டங்களில் நீதிமன்றத்தில் இது பதிவு செய்யப்பட்ட நிலம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு எப்படி மாற்றுறாங்க? முன்பு நீர்நிலை ஆற்று புறம்போக்கா இல்லாத இடம் இப்போதைக்கு எப்படி மாற்றியிருக்காங்க, இந்த எல்லை எப்படி மாறுனுச்சு அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆக்கிரமிப்பு அகற்றம் திட்டத்தை சென்னை நதிகள் புனரமைப்பு நிறுவனம் செயல்படுத்துகிறாங்க. இதற்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது 2023 காலகட்டங்களில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பட்ஜெட்டில் அறிவிக்கிறாங்க 1500 கோடி அடையாற்றை சீரமைக்கிறதுக்கான பட்ஜெட் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அதன் பிறகு 2024 நிதியமைச்சர் மாறுறாரு. தங்கம் தென்னரசு அவர்கள் மறுபடியும் 1500 கோடி அடையாறு சீரமைப்பு செயல் திட்டத்தை அறிவிக்கிறாங்க. அதற்கும் 1500 கோடி அப்படின்ட்டு அறிவிக்கிறாங்க. 2025 இந்த முறை பட்ஜெட் அறிவித்த தங்கம் தென்னரசு அவர்கள் மறுபடியும் ஒரு 1500 கோடி அறிவிக்கிறாரு. அப்போது தொடக்கத்தில் அறிவித்ததை செயல்படுத்தலையா, அல்லது அது வேறு ஒரு திட்டமா, அல்லது ஒரே திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு தொடர்ந்து 1500 கோடி 1500 கோடி ஒதுக்கப்படுதா அப்படிங்கிறதுக்கான பதில் கொடுக்கணும். ஏன்னா 3 அடையாறு சென்னையில் ஓடலை, இருந்தாலும் 3 பட்ஜெட் 1500 கோடி 1500 கோடினா 4500 கோடி எங்கே போனது? இதற்கான பணியே இப்போ தான் தொடங்குறாங்க. இப்போ தான் ஒரு 20 வீடுகள் அகற்றம் பண்ணியிருக்காங்கன்னா எந்த ஆண்டு இந்த முடிப்பாங்க? அப்போ 3 பட்ஜெட்டில் அறிவித்த பணம் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கான பதில் வரணும்ல. இதெல்லாம் அரசு தரப்புலேருந்து கொடுக்கணும் இதற்கான பதில். ஏன்னா பட்ஜெட் அறிவிக்கும் போதே இந்த கேள்வியை எதிர்க்கட்சிகள் கேட்டாங்க, ஆனால் சரியான ஒரு பதில் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போது 1500 கோடி 1500 கோடி 1500 கோடின்று 3 முறை 2 நிதியமைச்சர்கள் அறிவித்தது
என்ன காரணத்தினால அறிவிச்சாங்க, என்ன திட்டம், இல்லை வெவ்வேறு திட்டமா, இல்லை வெவ்வேறு ஆறுகள் ஓடுதா அப்படின்ட்டு அவங்க பதில் சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன். இதற்கு நிரந்தர தீர்வு தான் என்ன அப்படிங்கிறது மக்களோட தொடர் கேள்வியாக இருக்குது. ஏன்னா ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படணுங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்டு கருத்தும் இல்லை. ஏன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வெள்ளம் வரும்போது இந்த ஆக்கிரமிப்புகள் தான் மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது. மக்கள் குடியிருப்பை தாண்டி பல்வேறு அப்பார்ட்மெண்ட்டுகளாக இருக்கட்டும், பல்வேறு கல்லூரிகளாக இருக்கட்டும், மருத்துவமனைகளாக இருக்கட்டும், அரசு நீதிமன்றங்களும் காவல் நிலையமும் மருத்துவமனையும் எல்லா இடங்களுமே நீர்நிலை ஆக்கிரமிப்புங்கிறது இருக்குது. அப்போ அதெல்லாம் அகற்றணும்ல. ஏன்னா ஒரு தனியார் இடத்தை அகற்றும் போது, பொதுமக்கள் வாழக்கூடிய இடத்தை அகற்றும் போது நிறுவனங்களாக இருக்கக்கூடிய இடங்களையும் அகற்றணும்ல. அதை செய்யறதில்ல. அதே மாதிரி அரசு அந்த இதை ஆக்கிரமித்து ஏதோ ஒரு கட்டடம் கட்டியிருந்தாங்கன்னா அதையும் அகற்றுறதில்ல. அப்போ ஏன் இந்த பாரபட்சம்? இங்கே பணக்காரன் ஏழைங்கிற பாரபட்சம், பெரிய நிறுவனங்கள் மக்கள் குடியிருப்புங்கிற பாரபட்சம், இதெல்லாம் தேவையில்ல. ஆக்கிரமிப்புகளை அகற்றுறோம், நதியை சீரமைக்கிறோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமான சமமான ஒரு செயல் திட்டத்தை தானே செயல்படுத்தணும். ஏன்னா பட்டா கிடைக்கிறதுலையும் மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு எளிதாக கிடைக்கிது, மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ சரியான தீர்வு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. தொடர்ந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஏரிகள் இருந்தது, எத்தனை நீர்நிலைகள் இருந்தது, ஆறுகள் எத்தனை ஓடியது அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு 1100 ஏரிகள் சென்னையை பொறுத்த வரைக்கும் இருந்திருக்கு. இங்கே நீர்நிலைகள் அப்படின்னாவே வெறும் ஆறு ஏரி மட்டும் இல்லாமல் பாக்கம்னு சொன்னாலும் தாங்கல்னு சொன்னாலும் அது ஏரி தான். இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த பாக்கம் அப்படிங்கிற பேர்லேயோ, ஏரிங்கிற பேர்லேயோ, தாங்கல் அப்படிங்கிற பேர்லேயோ எந்தெந்த ஊர்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் நீர்நிலை பகுதிகள் தான். அதான் இப்போ சொல்கிறோம்ல, 1100 நீர்நிலைகள் இருந்த இடம் இப்போது 30ஆக சுருங்கி நிற்கிது. அப்போ எல்லாமே சென்னையை பொறுத்த வரைக்குமே மிகப்பெரிய ஒரு ஆக்கிரமிப்பு இடம்தான். அப்போ அதை எப்படி சரி செய்ய முடியும்? இங்கே தெரியக்கூடிய 2 ஆறுகள் 3 ஆறுகளை மட்டுமே ஒரு நீர்நிலை பகுதியாகவும் 30 ஆறுகள் மட்டும்தான் நீர்நிலையாக அரசு பார்க்குதா? அப்போ இதற்கு முன்பு ஆக்கிரமிப்புகளில் கட்டப்பட்டதெல்லாம் ஏற்றுக்கப்படுதா? நீதிமன்றமும் அதை ஏற்றுக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. சென்னை நீதிமன்றமாக இருக்கட்டும், மதுரை கிளை நீதிமன்றமாக இருக்கட்டும், அதுவும் நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் சில பகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு நீதிமன்றம் எல்லா இடத்துலையுமே ஆக்கிரமிப்புகள் இருக்கும்போது இங்கே ஏழை எளிய மக்கள் மட்டும் ஏன் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். இதுக்கு நிரந்தர தீர்வு என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் செயல் திட்டத்தை அறிவித்தாங்க. அந்த செயல் திட்டத்திலே மிக முக்கியமான ஒரு செயல் திட்டம் வளர்ச்சி பரவலாக்கம் அப்படிங்கிறது, தலைநகரங்கள் துணை தலைநகரங்களை உருவாக்குறது அப்படிங்கிறது. அதுதான் சரியான ஒரு தீர்வாக இருக்கும்னு நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஒட்டுமொத்த வளர்ச்சியும் சென்னையை நோக்கியே நகரும் போது தான் அங்கே இந்தளவுக்கு மக்கள் கூட்டம் பெருகுது, இந்தளவுக்கான கட்டிடங்கள், இந்தளவுக்கான குடியிருப்புகள் வருது. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, சென்னை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பொங்கல் தீபாவளி காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா அங்கே உண்மையாக அங்கே இருக்கக்கூடிய பூர்வக்குடிகள் யார், எத்தனை மக்கள் உண்மையாகவே சென்னை மக்கள் அப்படின்னு தெரிய வரும். ஏன்னா எல்லாருமே ஊருக்கு கிளம்பி வருவாங்க. சென்னையிலிருந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்புவாங்க. அதே மாதிரி வேறு மாநிலங்கள்லேருந்து வந்தவர்களும் அவங்க சொந்த மாநிலத்துக்கு போவாங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தான் மிக முக்கியமான ஒரு விஷயம், கல்வி தான் முக்கியமான விஷயம், மருத்துவம் தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அப்போது அதை பரவலாக்கணும். சென்னை மட்டும் இல்லாமல் மதுரை, கோயம்புத்தூர், அதே மாதிரி திருச்சியாக இருக்கட்டும், கன்னியாகுமரியாக இருக்கட்டும், அப்படி இங்கே துணை நகரங்களை உருவாக்கி அங்கே வளர்ச்சியை கொண்டு போனால் தான் சரியான தீர்வாக இருக்கும். இதை தமிழக வெற்றி கழகம் முன்னெடுத்து வைக்கிது. ஆனால் இதை அரசு அதிகாரிகள் இப்போ செய்யக்கூடிய திமுக அரசு செய்யுமானால் அது செய்யாது. இப்போ இருக்க பட்ஜெட்டில் எப்படி அறிவிப்போம், அதை எப்படி நம்ம செயல்படுத்தி அதில் எப்படி கமிஷன் பார்ப்போம் அப்படிங்கிறது தான் இங்கே தொடர்ந்து இருக்குதுன்னு பார்க்க முடியுது. இதுவும் அப்படி தான் இருக்குது. அப்போ சரியான செயல் திட்டம் இல்லாமல் மக்களை வெள்ளத்துலையும் அதே மாதிரி கோடை காலங்களில் தண்ணீர் இல்லாமல் தண்ணீருக்கும் தவிக்க வைக்கக்கூடிய அரசாக இருக்குது. ஒரு 40 ஆண்டுகள் வாழ்ந்த பகுதியை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதும், சிறுக பணத்தை சேர்த்து கட்டிய வீடை இடிச்சிட்டு இன்னொரு இடத்துல போயிட்டு வாழ்கிறதும் மக்களுக்கான ஒரு மனநிலையாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். கல்வியும் வேலை வாய்ப்பும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இது சரியாக செய்யறதில்ல திமுக ஆட்சி காலமாக இருந்தாலும் அதிமுக ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி. இங்கே பாதிக்கப்படக்கூடிய பூர்வக்குடி மக்கள் சென்னை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்போம். மக்கள் பிரச்சனையை தொடர்ந்து பேசுவோம். இங்கே அரசியல் ரீதியான இருக்கக்கூடிய சிக்கல்களை பேசுவோம். தமிழக வெற்றி கழகத்தோட ஆதரவு ஊடகமாக இருக்கக்கூடிய டிவிகே ஆர்மி ஊடகத்துக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி.